ஸோ மீன ராசியில் இருக்கவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகும். சூடு வச்ச மாதிரி போகும். இப்போ தான் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி வந்து வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து போக ஆரம்பிக்கும். அப்படியே படுத்து கிடந்த வேலை, படுத்து கிடந்த தொழிலாம் கூட இப்போ அப்படியே சூடு பிடிச்சி டக்கு டக்கு டக்குன்னு போக ஆரம்பிக்கும். இவங்களும் அதுக்கு ஈடு கொடுத்து போக ஆரம்பிப்பாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல எஃபர்ட் போடுவாங்க. பெஸ்ட்டாக இருக்குது, ஆனால் அதை விட இன்னும் பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படியான ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வேலை தொழில் சார்ந்தது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் அவங்களுக்கு அழகாக போக ஆரம்பிக்கும். இவங்க வாழ்க்கையில் பண வரவு எப்படி இருக்க போகுது? ஸோ மீன ராசி இவங்களுக்கான பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களோட உணர்வுகளால் தான் இமோஷன்ஸால தான் பொருளாதாரம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே ஒரு பொருள் பார்க்குறாங்கன்னா கையில் ஒரு 10,000 தான் இருக்கும், பொருள் 9,000 இருக்குன்னா பரவாயில்ல வாங்கலாம், ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு கார் வாங்க போகிறாங்க, 5 லட்சத்துக்கு பார்க்க போயிட்டு 10 லட்சம் கார் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல இஎம்ஐ போட்டு எடுத்துக்கிறேன். இப்படி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாதனால, அவங்களோட ஆசைகளை அடக்காததுனால பொருளாதாரம் சார்ந்து நிறைய அடிகளை வாங்கியிருப்பாங்க, சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சியில் அவங்க புரிஞ்சுப்பாங்க, நம்மளோட ஆசைகளாக தான் நம்ம இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம், பொருளாதார சிக்கல்ல இருக்கிறோம். அப்போ அந்த ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணலாம், உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணலாம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சரி பண்ண ஆரம்பிக்கலான்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. இவங்க வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்ற போது டெலிபதிக்கலி கனெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அன்பே அறிவுரை படம் பார்த்துருந்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா சார்து பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, 2 சோலும் கனெக்ட் பண்ணும். அப்படியான விஷயங்கள் தான் இவங்க லவ் லைஃப்ல நடக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா, ஈவன் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா, பட் 2 பேரும் டெலிபதிக்கலி கனெக்டடா இருப்பாங்க, பேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து அப்போது அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் ஹீல் ஆக ஆரம்பிக்கும். ரீகன்சிலேஷனுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பிரேக்கப்பில் ஒரு மாதிரி பிரச்சனையில் மனக்கசப்பில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் இல்லை, நான் சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவன் மனசுக்கு பிடிச்ச ஒரு இணை எப்படி இருக்கணும், அந்த துணை எப்படி இருக்கணும், தன்னுடைய ஃபியூச்சர் பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும்.